அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது பாவ காரகத்துவங்கள் வரிசையில் கடைசி பாவமான 12ஆம் பாவத்தின் காரகத்துவங்கள் மற்றும் அதன் சிறப்புகளை காண இருக்கிறோம். அயன சயனஸ்தானம், மோட்சஸ்தானம், விரயஸ்தானம் என்றெல்லாம் சிறப்பித்து அழைக்கப்படுகிற பாவம்தான் இந்த 12ஆம் பாவம். அயனம் என்றால் வெளிநாடு, நாடு கடத்துவது, வெளிநாட்டு யோகத்தை குறிப்பது. சயனம் என்பது தூக்கம், உறக்கத்தை குறிப்பது. மோட்சம் என்பது ஜாதகர் இவ்வுலக வாழ்விலிருந்து விடுபட்டு இயற்கை என்ற இறைவனை கலைப்பதை காட்டுவதே மோட்சமாகும். விரயம் என்பது உடலிலிருந்து ஆத்மா பிரிவதும் விரயம்தான். மேலும் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விரயங்களையும் குறிப்பது விரயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிற 12ஆம் பாவமாகும். 12ஆம் பாவம் என்பதே அயல்நாடு செல்வது, அயல்நாட்டு குடி உரிமை பெறுவதை, சொந்த ஊரை விட்டு வேறு இடத்திற்கு, அந்நிய தேசத்திற்கு செல்வதை குறிக்கும். துறவரம் மேற்கொள்வதை குறிப்பது, புதிய சூழ்நிலைக்கு மாறுவதை குறிப்பது தான் இந்த 12ஆம் பாவம். லக்னம் என்பது கௌரவம், சுயமரியாதை என்றால் லக்னத்திற்கு விரய பாவமான 12ஆம் பாவம் இவை அனைத்தையும் இழக்க செய்வது, ஜாதகருடைய செயல்பாடுகளை இழக்க செய்வது, தோல்வியடைய செய்வது, நீண்ட நாட்கள் படுக்கையில் வைத்து நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் தன்னம்பிக்கையை, தன் செயல்பாடுகளை இழக்க வைத்து உறுப்புகளை இழக்க வைப்பது, மூளையை செயலிழக்க செய்வது, ஜாதகரை நிலைகுலைய செய்வது, மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை அளிக்க வைப்பது மற்றும் உடல் உறுப்புகளை இழக்க செய்வதும் இந்த 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் என்பதே ஜாதகருடைய 2வது தொழிலை குறிப்பது, மறைமுக தொழிலை, வருமான வரி கட்டாமல் ஏமாற்றுவதை குறிப்பது, தொழிலில் அடுத்த கிளைகளை நிறுவி தொழிலை விரிவுபடுத்துவது, ஜாதகருடைய இரகசிய முதலீடுகளை குறிப்பது, முதலீடுகள் மூலம் வரும் வருமானத்தை குறிப்பது, வரவுக்கு மீறிய செலவுகளை குறிப்பது, அதிக வட்டியுடன் கடனை திருப்பி கொடுப்பது, தொழிலில் அதிக நஷ்டம் ஏற்படுவது, தொழிலில் வீழ்ச்சி, அசிங்க அவமானங்களை, நஷ்டங்களை, அடிக்கடி தோல்விகளை சந்திக்க நேர்வது, உறவுகளை, நண்பர்களை பிரிவது, தொலைந்து போவது, ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது, ஒதுங்கி வாழ்வது, இவை அனைத்துமே 12ஆம் பாவத்தின் காரகங்கள் தான். லக்னம் என்பது வெளிப்படை என்றால் அதனுடைய விரய பாவமான 12ஆம் பாவம் தலைமறைவு, இரகசியம், மறைக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் தெரிவிப்பது, இரகசியங்கள், இரகசிய சதி வேலைகள், இரகசிய சதி திட்டங்கள் தீட்டுவது, இரகசியமாக சிறையில் இருப்பது, எல்லா விதமான தண்டனைகள் மற்றும் அபராதங்கள் பெறுவது, மறைமுக இரகசிய எதிரிகளை குறிப்பது இந்த 12ஆம் பாவம். எதிரிகளை சமாளிக்க முடியாமல் திணறுவது, தடை, தாமதங்கள், ஒதுக்கி வைத்தல், வாழ்வில் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாவது, எதிலும் தோல்வி அடைவது, நஷ்டமடைவது, விரயமாவது, ஏமாற்றப்படுவது, எதிலுமே செயல்படாமல் இருப்பது, அழிவை பெறுவது, செயல் இழத்தல், சுதந்திரமற்ற நிலை, அடிமையாக வாழ்வது, அனாதை விடுதிகள், சிறைச்சாலை, தாழ்வு மனப்பான்மை, கொத்தடிமைகள், தனிமையில் இருப்பது, சிறை வாசம் செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாமே 12ஆம் பாவத்தின் காரகங்கள் ஆகும். முக்தி அடைவது, மோட்சம் அடைவது, உயிர் பிரிவது, சரணாகதி அடைவது, துறவரம் செல்வது, உடல் கழிவுகள் வெளியேறுவது, இவை அனைத்தும் 12ஆம் பாவத்தின் காரகங்களாகும். தனது வேலைகளை பிறரிடம் கொடுப்பது, எல்லா வேலைகளையும் முடித்து படுக்கைக்கு செல்வது, தூக்கத்தை குறிப்பது 12ஆம் பாவம். உடல் உறுப்புகளில் பாதத்தை குறிப்பது 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் என்பதே மறைவு, முடிவு என்பதை கூறுவது, பாவங்களின் கடைசி பாவம், ஜாதகருடைய செயல்பாடுகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய கிளைமேக்ஸ் பாவம் தான் இந்த 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்தின் காரக கிரகம் சனி பகவான். உடல் உறுப்புகளில் 12ஆம் பாவம் பாதத்தை குறிப்பது. லக்னம் என்பது தோற்றம் என்றால் 12ஆம் பாவம் என்பது மறைவு அல்லது முடிவு என்பதை குறிப்பதாகும். இதுவரை 12 பாவ காரகத்துவங்கள் மற்றும் 9 கிரக காரகத்துவங்களை நம்ம முழுமையாக பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் ஜாதக பலன்கள் மற்றும்
மருத்துவ ஜோதிடம் சார்ந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.